இலங்கை அண்ணாவின் பானிபூரி கடை. தங்க புஷ்பம், நீங்களே தங்க புஷ்பம். அப்ப அண்ணன் வள்ளி வைரமா நாயஸ் அண்ணன், தமிழ்நாட்டு நாயஸ், மலேசியாவின் சிகரம். பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு கூட மிஷின் அப்படி என்று பாருங்க. சின்ன சின்ன கோயின்ஸ் நாணயத்தை போட போட விக்கெட்டு மாதிரி கொடுப்பினோம். 5 லிட்டர் கேன். எத்தனை லிட்டர் கேன்? 10 லிட்டரு. 5 லிட்டர் கேன்லன்னு வைப்பார். இங்கே எவ்வளோ பெண்டிங் மிஷின், இதுவும் பெண்டிங் தான் தண்ணிக்கும். இது பாருங்க அண்ணன் வைப்பார். 30 வெள்ளிக்கு 30 சதம் 10 காசு. அதுக்கு என்ன 1 லிட்டர் பரவாயில்லை, நல்ல மலிவே. இது எந்த தண்ணி என்ன சுத்திகரித்து வர்றது? இங்கே கடை தண்ணியோ நல்ல தண்ணியோ? கடை தண்ணியோ கொஞ்சம் தாங்க குடிச்சு பார்ப்போம். குடிக்கலாமாண்ணா? சரி 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 குடிச்சு பார்ப்போம். இப்போ எங்கே போயினோம்டா பிரிக் ஃபீல்டுக்கு போயினோம். தம்பி இங்கே பாருங்க, நீங்கள் வரையிலையோ? மற்றவர் வரையில, கட்டாரையா வேஸ்ட் வரையில, வீட்டுக்கு கவலோ அவர் கவலை போல. மாணவர்கள் நிற்கிறேன் பின்னுக்கு, அண்ணன் ஒழிக்கிறேன் அண்ணா. அப்போ பார்த்தீங்க தாடி எந்த இப்போ தாடி இல்லை, இதெல்லாம் அக்கா நிற்கிறா. அதுதான் இப்போ வழியால் போகிறாரல்லோ, அப்போ கொஞ்சம் அப்படி இப்படி வேணும் ஒன்று வேணாண்ணே. வெளியில பாருங்க அப்படி இருக்குதுண்டு. லிட்டில் இந்தியாவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். போன முறையெல்லாம் வந்த நேரமெல்லாம் காட்டியிருப்பேன் எப்படி இருக்குமென்னு சொல்லி. கூடுதலாக ஞாயிற்றுக்கிழமை சரியான சனமாக இருப்பினோம், பின்னேற நேரம் இன்னும் சனமாக இருப்பினோம். போய் பார்ப்போம். மற்றது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இடம் காட்டினத்தில் இப்போ பெருசாக நான் காடையில் பழைய இடங்கள் போய் பாருங்கள், பழைய மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் போகிற இடங்களை உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன மாதிரின்னு சொல்லி. அதோட இந்த மலேசியாவில் மாரான்னு சொல்கிற இடத்துல ஒரு முருகன் கோயில் இருக்காம், அதுக்கும் போக போகிறேன். அது ஃபேஸ்புக்கெலாம் பார்த்து நான் வேறு 2-3 இடங்கள் பார்ப்போம். நீங்களும் இருந்தால் சொல்லுங்க, அடுத்த முறை வரைக்கும் போடலாம் ஒவ்வொரு இடமும். இப்போ வேற தான் தெரியுது, கோயிலெல்லாம் புது புது விசேஷங்கள் எல்லாம் இருக்குது. அன்னையும் இப்போ சந்திச்சதுலாம் அங்கே பண்ணைகள் எல்லாம் இருக்காம காட்டக்கூடியன்னு போகிறேன் பார்ப்போம். அது பெருசாக ஒன்றும் காண மங்கர் அடிக்குது. நான் வந்ததுல என்ன அப்படித்தான். இப்போ அவங்க லிட்டில் இந்தியா தொடங்குது. லிட்டில்ன்றதை கூட தங்கிலீஷில் வச்சுருக்காங்க. அவங்களாம் தங்களை கூட மாற்ற மாட்டாங்க. லிட்டில் சின்ன இந்தியான்னு போட்டிருப்போம். இந்தியாண்ட அடையாளம் இது. அசோவ இந்த அடையாளம், தமிழாக்கள் அடையாளத்தை காணையில் எல்லாம் மாற்றி போட்டாங்க. இந்தியாவிலையோ? இல்லை இலங்கை இல்லை, ஜப்பானுங்க. சொல்லுவாங்க புத்தர் இங்கேயும் வந்தவங்க. இதெல்லாம் லிட்டில் இந்தியா தான் பாருங்க. அண்ணன் சலூன் பாருங்க, இலங்கை அண்ணாவின் சலூன். பார்த்து மகளுங்கால் மயிரோட்ட வாரண்டா இங்கே வாங்க வெட்டி விடுவேன் தர மாதிரி. சரி அதை சொல்கிறாரு பின்னிக்கு இருக்கா தம்பி. சீனச்சாமி இந்த தாடியை பதம் கிடையாது, துறவி மாதிரி கிடக்கு. எங்க ஏதோ சுடலைக்குல போற மாதிரி கிடக்கு. இங்க பாருங்கோ இந்த கட்டுட்டாங்க. மலேசியாண்டா இதுதானோ சென குழம்பா போகுது. விவேகானந்த தெரு உண்மையாவோ? இது இட்லி கடை. இது ஒரு அக்காண்ட கடை, மல்லிகா கடை. இங்கே இருக்கா மல்லிகா அக்கா பாருங்க, எல்லாரும் பார்த்து மகளுங்காது. இந்தியாவில் ஒரு ஆள் தேத்தனி ஊத்துறாரு பாருங்க. எல்லாம் சந்துகளுக்காக கடை வச்சுக்கிறேன். என்ன மலேசியா அப்படி இருட்டி கிடாக்கு, கரண்ட் பிரச்சனையோ? இங்கேயும் லைட்டை நிப்பாடி போட்டாங்க வேறுங்க. உண்மையில இருட்டாங்க. போன முறை வரைக்கும் எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு தரமாக
அரசாங்கத்துக்கு நட்டமாகுது. ஓ பூக்கோடை உதண்ணா அந்த பக்கமே நான் எடுத்தேன். இது அந்த பக்கம் தான் வந்தேன் போன முறை. இது பின்பக்கம். வந்தேன் இந்த கோயிலுக்கு வந்தேன் நான். வழி தெரியாமல் இந்த கோயில் அடிக்கலாம் கடைசியாக வந்து வழி கேட்டது பாருங்க. போன முறை வந்து அதே கோயில் காளி கோவில். இப்போ பூமாலை கடை பாருங்க. போன முறை வந்து காட்டின அதே கடை தான் இது. பார்க்க வந்துங்க பூமாலை கடைக்கெல்லாம் போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்களோ மல்லிகைப்பூ மனம் அடிக்குது. அண்ணன் மல்லிகைப்பூ காட்டி கொண்டிருக்கோம். என்னம்மா கூப்பிட்றீங்களோ? நைட்டு மல்லிகைப்பூ விதம் விதமாக இருக்கு. என்ன இங்கே பாருங்க, இஞ்சால பூ காட்டி கொண்டிருக்கார். இஞ்சால இருக்குது. தம்பி பூ வாங்க வந்த நீங்கள் இதான் பூமாலை கடைகள் இதுக்குள்ளுக்கு இருக்குது. இஞ்சால பாருங்க, இதான் லிட்டில் இந்தியா. கொஞ்சம் வண்ணமயமாக இருக்கும். இது என்ன இது சாப்பாடு கடையோ? இந்த இப்படியான கடை இல்லை, இந்த கடை இல்லை. இலங்கையாக்கள் வேலை செய்கிற சாப்பாடு கடையா? நிறைய பேர் இருக்குன்னா ஆனால் எங்கெங்கன்னு தெரியாது. மரக்கறி கடையா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்த காண என்னண்ணா குறைவு. மாஸ்கோ அது நான் கேக்குறது இல்ல. அந்த கோல்ட் கலர்ல இருக்குதானே, அந்த கோல்ட் மூணு தான் துளசி இருக்கு. ஓ அக்காக்கு என்ன பேர்? உங்களோட பிசினஸ் வியாபாரத்தை பிரயோஜனமாக்கலாம். அக்கா ஓடுறா இதை பார்த்தீங்கன்னா இந்த அதாவது லிட்டில் இந்தியா அப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. அதாவது பிரிக் ஃபீல்டுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஆனால் உண்மையில் வந்து இங்கே தமிழ் ஆக்கெல்லாம் கூட லிட்டில் இந்தியாவோட மெட்ட பக்கம் வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு கடைகள் இருக்குது பார்ப்போம். உடுப்பு கடைகள்லாம் கூடவா இருக்குது. சாரி மடிச்சு கொண்டிருக்கிறோம். இங்கே சலூன் மயிர் வட்டினம் இவங்க அதில் தீபத்தின் அடையாளம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு உடுப்பு கடை தையல் கடைக்கு வந்திருக்காங்க. தைக்கிறது தான் வந்திருக்கிறார். பாப்போம் என்ன மாதிரி அது உள்ளது. இது என்னன்னு சொல்றது? லிகங்கா. உண்மையாக நிற்கிற ஃபோட்டோ எடுத்துருங்க. அந்த குடும்பம் பார்த்தீங்களோ சிங்கிள் 90s கிட்ஸ் கொடுமை. 90s கிட்ஸ் கொடுமை. இருக்கலாமோ உடஞ்சோளம் அடிதான் போல. இங்கே பாருங்க கைக்கா கொடுத்துட்டீங்களோ? கைக்கா கொடுத்துட்டு அங்கே நகை கடை போவோம். சரி சரி. எவ்வளோண்ணா பவுன்? ஓ இதை பாருங்க தங்க மோதிரம். ஒரு ஒரு கிராம சொல்றீங்களோ? 331. எத்தனை கேரட்? 91. 9 இப்போ குறைஞ்சிட்டு 7 குறைஞ்சிட்டு எவ்வளோ தெரியாது கூடலாம். இந்த இதால இருக்குது. என்ன கோல்டு பேலஸ். இதுலேயும் ஒரு நகை கடை பாருங்க. விதம் விதமான வித்தியாசமான நகை. இதில் வந்து செயற்கை பூமாலை பாருங்க. பாட்டுகள் போட்டு வச்சுட்டா காப்பிரைட் அடிக்கிறது தெரியல. இது என்ன ஒரு பலசரக்கு கடை. இதில் இருக்க சாப்பாடு கடை. குழம்பு, மீன் குழம்பு, நண்டு.
தோசை கடை பாருங்க, அடி தோசை நடக்குது பாருங்க. இது என்ன இது ரொட்டி சுடுறது ஐயாந்திரம் கோழி இது சுட்டு கொண்டு இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அப்பம் இட்லி கலர். ஓ இட்லியை பாருங்க, மசாலா இட்லி புதினா அப்படியே. மலேசியா ஆம்பளையில் வித்தியாசமாக தானே எல்லாம் செய்வாங்க போல. நிறைய பேர் சாப்பிடுங்க. அப்பம் அப்பம் பேர் நடக்க போகுது பாருங்க, ஊற்றியாச்சு. அவ்வளோதான் பேர் இது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் பாருங்க. எவ்வளோ பேர் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் வந்து முன்னுக்கு தெரிய மாட்டேன். அப்போ அதை வந்து பார்த்தா சாப்பாடு கடை தானே இது. இரவு ஆயினா சரி இதில் எல்லாரும் வந்துடுவோம். போன முறை அந்த தேநீர் கடை அண்ணே வீடியோ எடுத்து போனானே பார்த்துனீங்களே, அவர் காணல ஆளை. அப்போ இது வேறு பூந்திலாட்டு அதில் வச்சு விற்கிறார் பாருங்க ஒரு அண்ணன். மலேசியா இனிப்பு. வணக்கம். இதில் இப்படி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா அங்கால பாருங்க ஒரு உடுப்பு கடை இருக்குது. அந்த கட்டிடம் அப்படியே வந்து ஒரு லைட்டில் நல்ல வடிவாக தெரியுது பாருங்க. ராஜா பட்டு மாளிகை அப்படி என்ஜாய் பண்ண பாருங்க. இதை பாருங்க, இரவில் விவேகானந்தக்கூடிய ஒரு இடம். விவேகானந்தா ஆசிரமம் கோலாலம்பூர். உடுப்பு தைக்கிற கடைக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த தம்பியில் கல்யாணம் விட்டுக்கான் நம்ம மலேசியா நாயஸ். இவர் தான் இவர் இங்கே நிற்கிறார் நாயஸ் அண்ணன். தமிழ்நாட்டு நாயஸ், மலேசியாவின் சிகரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஆனால் இவரை முகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்லாந்து தளபதி மாதிரி இருக்கிறார் பார்த்தோம். எப்படி உங்களோட பேர் என்னண்ணா? என் பேர் மூசா. மூசா, நீங்கள் எல்லாம் என்ன செய்கிற? நீங்கள் என்ன மாதிரி? நாகேஷ். நாகேஷ் அந்த வேர்டை போடுறோம் நீங்களோ? முதல்ல அங்கே எப்படி பழகினீங்க? இங்கே மலேசியாவில். அப்போ பிறந்ததெல்லாம் மலேசியாவோ? இந்தியா. அப்போ இங்கே வந்தது என்னதுக்கா? தொழில் இந்த தையல் வேலை இங்கே வந்தால் பழகி. இப்போ என்ன செய்கிற நீங்கள்? காட்டுறீங்களோக்கா? பாருங்க அக்கா வணக்கம். மறைச்சிட்டா இந்தியா அக்கா மறைச்சிட்டா. அது சரி. இந்தியாவில் சரி வெட்டுறார், துணி வெட்டுறார். அண்ணா என் பேர் என்ன? குமார். குமார் அண்ணை. நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? சாரி ப்ளவுஸ் வெட்டுறேன். பெண்களுக்கு மட்டுமா செய்யுங்க, அங்கே செய்ய மாட்டீங்களா? எல்லாரும் செய்வோம். அது சரி. டிஷர்ட் செய்து கொடுப்பீங்க? டிஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் உடுப்பு. உங்களுக்கு என்ன வேணும்? அது சரி. இப்போ என்ன மாதிரி விலையால் என்ன மாதிரி தையலுக்கு என்ன மாதிரி எவ்வளோ காலத்தில் கொடுப்பீங்க? 1 ஹவரில் கொடுப்போம். நார்மல் 1 வீக். நார்மல் 1 வீக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா 1 வீக். அர்ஜென்ட் வேணாலும் 1 ஹவர்லேயே கொடுத்துருவோம். சரி சரி. விலையில எல்லாம் சாமான் எல்லாம் அங்கே இங்கே தேவை வெளியில இருந்து எடுக்கணும்? இல்லை, நல்லா நம்மளே பார்த்துக்குருவோம். அவங்க துணியை மட்டும் கொடுத்தா போதும். லைனிங்கில் வந்து எல்லாமே நம்மளே போட்டு அவங்களுக்கு தச்சு கொடுத்துருவோம். துணி இப்போ நாங்கள் இந்த துணியில் தான் வேணா நீங்கள் துணியும் எடுத்து செய்து கொடுப்பீங்களோ? செஞ்சு கொடுப்போம். சரி சரி. எவ்வளோ ஆழமா இங்கே வேலை செய்கிறீங்களா? இங்கே சொந்த இடம் மலேசியாவோ? சொந்த இடம் இந்தியா, தமிழ்நாடு. தமிழ்நாடு. இப்போ கலக்குறீங்க நீங்கள். எவ்வளோ ஆழம் வந்து? நான் இங்கே வந்து
15 வருஷம். 15 வருஷம். உங்களோட இப்போ யார் யார் தமிழ்நாட்டில் இருந்து வேலை செய்யணும் இங்கே என்ன மாதிரி? இங்கேயா? ஓ இங்க இருந்தா இவர் தமிழ்நாடு. இப்போ நீங்க போட்டுக்கிட்ட மூசா நாகேஷ் மூசா அவர் தமிழ்நாடு. நாகேஷ் அண்ணா. நாகேஷ் அண்ணா. மற்ற வேறு யாரும் வேற இருக்காங்க. வேறு பக்கத்துல வேறு கடையில் இருக்காங்க. இப்போ நம்ம கடை இருக்குல்ல, நம்ம கடை பக்கத்துல வேறு கடை இல்லை. வேறு கடையில் இருந்து வேலை செய்யணும். எல்லாரும் தமிழ்நாட்டுக்காரங்க, வெவ்வேறு ஊர். ஓஹோ. எப்படி உங்களுக்கு இந்த தொடர்பு கிடைச்சது இங்கே மலேசியா தொடர்பு? ஓ. முதலாளி எங்கே இருக்கிறவர்? என்னோட முதலாளியா? இங்கே இந்த கடை முதலாளி. அப்படி கேமரா திருப்புங்க. அவன் ஒழிக்கிறான். எந்த ஊர்? முதலாளி மலேசியாடா. மலேசியா தமிழ் அக்கா. அப்படி கேமரா திருப்புங்க. அவன் ஒழிச்சிட்டாங்க நிற்கிறா வேறுங்க. இந்தியாவில் நயசண்ணா. வணக்கம். அவன் வேறு அவங்க வந்து ஹரியானா இந்தியா முழு பேரும் வந்திருக்கிறேன் பாருங்க. இல்லை எப்படியா சரவணம் வச்சுக்கிறீங்களோ? நாகேசண்ணா வாங்க. யார் வெட்டுறது? இங்கே சரவணம் இருக்கு பாருங்க. பார்த்தீங்களோ சலூனில் ஆக்கிற காண இல்லை. இதுதான் சலூன். இது இது ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடம். இதெல்லாம் மேட்ச் செய்கிறது. ஆனால் அந்த பொண்ணு தான் அந்த இந்தியா ஹரியானா பொண்ணு பஞ்சாபூர் சைடு. சரி சரி. அவங்க தான் செய்கிறாங்க இதெல்லாம். எவ்வளோ எடுக்கிறவ பொதுவாக? குறவு தான். நான் ட்ரேடிங்னா 10 வண்டி. ஓ அதுமாரி பேசி அதோட நீங்கள் இந்த கடைக்கு வந்து பார்க்கலாம். அண்ணன் நிகழ்ச்சிகள் பார்க்கணுமெண்டா அன்னையோட சந்திச்சிங்களாண்டா அன்னையை கூட்டிக்கொண்டு போகிறேன். நீங்களே கூட்டிக்கொண்டு போவீங்களா? என்ன இடத்துல நடக்கும் மலேசியா? இங்கே நடக்குது. இப்போ 11ஆம் தேதி இருக்குது. இப்போ நான் நாளைக்கு மலாக்கா போகிறேன். நிகழ்ச்சிக்கு தானோ? நிகழ்ச்சி தான். நம்ம நாகேஷ் வந்து மலேசியா நாகேஷ் வந்து இப்போ மலேசியாவில் இந்தியாவில் 2 பேர் தான் இருக்காங்க. மலேசியாவில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். உங்களோட முக அமைப்பும் அதோட ஒத்து போகுது. அந்த உடம்பு அமைப்பு வந்து ஆக்டிங். அண்ணன் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அண்ணையோட சந்திச்சு அண்ணையோட கதைக்கலாம். உங்களோட நம்பரை சொல்ல போகிறீங்களோ? சொல்லுங்க. 011 36 721 786. சரியா, வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இதான் வீடியோஸ். அண்ணன் டிக்டாக் ஐடி பாருங்க. நாகேஷ் அதில் போட்டிருக்கு 1147 ஒன்று இருக்குது. சும்மா ப்ளே பண்ணுங்க பார்ப்போம். சரி இதை போடும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் நிகழ்ச்சியில் செய்து கொடுக்குறவர். அவங்களோட திறமைக்கு வாழ்த்துக்கள். வேறு திறமையான அளவுக்கு இருக்கும். நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு பாருங்க. அப்படின்னா என்ன இது? ப்ளவுஸ். இது மலேசியா தமிழர்கள் அதிகமா இதே மாதிரி தான் செய்வாங்க. சரி சரி. இது இப்போ யாரோ தந்திரிக்கு நம்ம செய்ய சொல்லி ஆரி ஒர்க்னு சொல்லுவாங்க. செய்யறது இதை கல்யாணம் பொண்ணு போடுறது. சரி சரி. மலேசியா திருமணம் செய்யறாங்க இப்படி தான் போடுவீனமோ? அவங்க வேண்டிய வித்தியாசமாக இருக்குது. இலங்கையில் வித்தியாசம், இந்தியாவில் வித்தியாசம். இது இப்போ என்ன ஏற்கனவே ஒரு ஆள் செய்ய தந்த வேண்டியோ கைனாலே செஞ்சு நாங்கள் இது இப்போ போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் நாங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ நாள் செல்லும் இப்படி செய்து? இது ஒரு 1 வீக். ஒரு கிழமை எவ்வளோ முடியும்? 10 நாள். 10 days. குறைஞ்சது 10 நாள். இது எவ்வளவு காசு வரும் கிட்டத்தட்ட? அதாவது அவங்க கொடுக்குற டிசைனை பொறுத்து. சில சிம்பிளாக கொடுத்தா 500 1000 1500 அவங்க கொடுக்குற டிசைன் பொறுத்து ஏறிக்கிட்டு. சிம்பிளாக கொடுத்தாங்கன்னா ஒரு 300 500. சாதாரணமாக ஒரு நாளைக்கு எத்தனை செய்வீங்க? அப்படி அடிப்பீங்க இதே மாதிரியா? எத்தனை கொடுத்தாலும் அடிச்சிடுவோம். இல்லை உங்களுக்கு எத்தனை ஆர்டர்கள் வந்து போவோம் ஒரு நாளைக்கு செய்திருக்கிறீங்க உங்களோட அனுபவத்தில்? ஒரு 7 8 அதிகமாக வந்து அந்த உங்களோட அனுபவத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒருத்தங்க ஸ்ரீலங்கா கஸ்டமர் தான் அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அப்புறம் 30 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. நாளைக்கு வேணும்னாங்க செஞ்சு கொடுப்போம். செய்து கொடுத்துறீங்க. பெரியாக்கள் தானே நீங்கள்? ஆஸ்திரேலியா அவங்க. ஆனால் ஸ்ரீலங்கா அவங்க கொழும்புன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்தாங்க 30 ப்ளவுஸ் நாளைக்கு வேணும்னு சொன்னாங்க. செஞ்சு கொடுத்தோம். அதேமாரி என்னதான் இருந்தாலும் நான் நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. ஏன்னா எங்களுது வந்து கூகுள்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கூகுள்லேயும் இருக்குது. கூகுளில் வந்து நான் ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் வராங்க. ஃபாரின் கஸ்டமர், வெள்ளைக்காரங்க, யூரோப் கண்ட்ரிக்காரங்க எல்லாமே வராங்க. ஸ்ரீலங்கன்ஸ் அதிகம் எங்களுக்கு வெளியில் கனடாவில் உள்ளவங்க அன்றைக்கி கூட வந்துட்டு போனாங்க. அது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸு கூகுள் ரிவ்யூ பார்த்துட்டு வராங்க. போனவங்க திருப்பி எங்கள்கிட்ட கார்டு வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து விட்றாங்க. இந்த மாதிரி நிறைய செஞ்சு இது என்ன? நான் இங்கே ஒரு ஆள் கொடுக்க காட்டோம். நல்லா இங்கே பாருங்க. இது என்ன? இது இந்தியா கேட். இது என்ன? இது அது ஒரு டிசைன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது கொடுத்தாங்க. இதெல்லாம்
அது சரி. என்ன arrange பண்ணி நான் என்ன வித்தியாசமாக இருக்கு. இங்கே பாருங்க மணி. நீங்கள் தூக்கி காட்டு. வாங்க அவர் அதை கூப்பிட்றாரு இப்போ என்ன வாங்க. பார்த்தீங்களா, இலங்கை அண்ணாவின் தையல் கடை வந்துட்டார். அண்ணா மட்டும் எங்கே ஓடி போடணும் இல்லை மலாய்க்காரர் வந்திருக்கிறார். Pagi dia besar sikit. Jip lah. Bukan dia Ibu punya. dia Tak apa. Kita nak promote kita punya kedai. ராணி சில்கன்ற ஒரு கடை பாருங்க. ரெண்டே கொஞ்சம் குறைவாக இருக்கு. நம்ம என்னோ தெரியல, விலைவாசி உயர்ந்து போட்டதோ தெரியல. மக்கள்கிட்ட வாங்குறது ரெண்டு இருக்கணும். மேஞ்சி பாருங்க, ஐயா அவரால் இதை வச்சு விற்கிற சைனீஸ் ஐயா தான். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க வரிசையாக இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அந்த கடையில் இருக்குனாங்களே மிரக்கறி கத்திரிக்காய் பாருங்க, மலேசியா கத்திரிக்காய் வித்தியாசமாக இருக்குது, விதம் விதமாக இருக்குது. இதெல்லாம் பழக்கடை. மாதுளம்பழம் பார்ப்போம் விலை ஏன்னா மாதுளை 1 கிலோ மாதுளை 26 வள்ளி. இந்தியாவில் நல்ல மேலே வேற பானிபூரி இங்கேயும் வந்த இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் மோசம். இடம் விட்டா நாட்டையே பிடிச்சி போடுவாங்க போல. இங்கே வேணுங்க, இதுலேயும் ஒரு ஐயா பழக்கடை வச்சுருக்கிறார். இதுலேயும் ஒரு உடுப்பு கடை. இங்கே ஒரு ஸ்ரீ கொத்துமாலை சாப்பாடு கடை. கொத்துமலை அந்த பிள்ளையா கோயிலுக்கும் போகணும்னா மறந்துட்டேன். இதுலேயும் ஒரு அண்ணன் பழக்கடை. ஷர்மிளா பான்பெரா கடை. என்னண்ணா வீடாவோ? பான்பெரா தானே வீடா? அடடா மலேசியா வீடா பாருங்க. யூடியூப்பில் போட போகிறேன். போடலாம் இல்லை அக்கா? நான் கடைக்கு என்ன பேர்? ஷர்மிளா ஆண்டடாக்கு தங்க புஷ்பம். நீங்களே தங்க புஷ்பம். அப்போ அண்ணன் வள்ளி வைரம். சரி அண்ணன் இந்த கடைக்கு வந்து பாருங்க. இலங்கை அண்ணாவின் பானிபூரி கடை. பானிபூரி மலேசியா பானிபூரி சாப்பிட்டு பார்ப்போம். தம்பி இதை பிடிங்க. அண்ணா அந்த கடை பானிபூரி கடை வச்சுட்டேன். எப்படி சாப்பிடுவோம்? எப்படி இருக்கு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். கடும் முறைப்பாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. பானிபூரி எத்தனை நாள் புரியோ தெரியல. அவன் பெங்காலிக்காரன், அவனுக்கு தமிழ் தெரியாது. நாங்கள் என்னன்னாலும் சொல்லிக்கலாம். உண்மை தானே, நல்லா இருக்கு. நான் காணும் என்ன தான் இருக்கு. எப்படி இருக்கு? நான் ஒன்று சாப்பிடுவேன். வெறுப்பேன் பாரு.